ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் இன்னைக்கு பனையூர் ஆஃபீஸில் மை டிவிக்கு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 5 உறுப்பினர் கொண்டு வர முடியும், சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும், இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 1967 1977 மிகப்பெரிய அதிகார பலத்தோடு தான் ஜெயிச்சு வந்தாங்க. அண்ணா சொல்கிறத நம்ம கடைபிடிச்சாலும் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் வெற்றி பெறுவோம். அண்ணன் என்ன சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா, மக்களிடம் வந்து கற்றுக்கொள், அதாவது மக்களை நேரடியாக போய் சந்திச்சாலும் நம்ம தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மாநாடு, சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு, நாமளும் மக்களாக இருக்க போகிறோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தளபதி விஜய். மாநாடுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஆகஸ்ட் 25 நடக்க போகுது. அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு 4 நாள் ஆதரவு கூட்டிகிட்டு இருக்கு. எந்த கருத்து கணிப்பு இருந்தாலுமே அதில் தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் வந்து முதலிடத்தில் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக தமிழக வெற்றிக்கெலாம் வந்துச்சு. ஆதரவு 4 நாள் கூடிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதே மாதிரி தளபதி விஜய் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. மாநாட்டில் தெரியும். கண்டிப்பாக யாரோட கூட்டணி அவரே சொல்லுவார். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.